பொதுமக்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்க துறைமுகங்களில் ஏற்றப்படும் புயல் கூண்டுகளையும் அந்த குறியீடுகள் குறித்த விளக்கங்களையும் இப்போது பார்க்கலாம். சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை தற்போது சுமார் 440 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு திசையில் நகர்ந்து வரும் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி பிற்பகலில் தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழகத்தின் கடலோர பகுதியில் சென்னைக்கு மிக அருகில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக இன்று மாலை துவங்கி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். படிப்படியாக இந்த மழையின் அளவு அதிகரித்து நாளை 12ஆம் தேதி காலை முதல் 13ஆம் தேதி காலை வரையிலான இடைப்பட்ட காலத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய உள்ளிட்ட மாவட்டங்களில் கன மற்றும் மிக கனத்த மழை பெய்யக்கூடும். காற்றானது தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் துவங்கி இன்று முதல் இரவு முதல் துவங்கி நாளை 12ஆம் தேதி புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல் கொந்தளிப்பாக காணப்படும். கடல் அலை சீற்றமானது இயல்பை விட 1 மீட்டர் அதிகமாக இருக்கக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். ஓகே, மற்ற இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தெரிவிக்கப்படும். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்தோம்னா உடனே சொல்லலாம். மானிட்டர் பண்ணிட்டே இருக்கு. சேஞ்சஸ் ரெயின்ஃபால், ஹெவி ரெயின்ஃபால், கனம் மற்றும் கனத்த மழையே சொல்லுங்க. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இதில் பேசிய அவர் சென்னைக்கு அருகில் வர்தா புயல் கரையை கடக்கும் என கூறியிருக்கிறார். குறிப்பாக மிக கனத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் 80 முதல் 90 கிலோமீட்டர் வரை நாளை புயல் வீச வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். இன்று மாலை முதல் மழை பெய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். Southwest Bay now lies at about 440 km east of Chennai. The system is expected to move. வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் தொடர்ந்து பேசி வருகிறார். குறிப்பாக வர்தா புயல் நாளை மாலை சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் என்றும் தொடர்ந்தும் இன்று மாலை முதல் மழை பெய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வட தமிழகத்தில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து நாளை வர்தா புயல் மாலை அளவில் கரையை கடக்கும் போது 80 முதல் 90 கிலோமீட்டர் வரையிலான காற்று வீசும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இன்று மாலை முதல் வட தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை புயல் வீசும் போது மிக கனத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறியிருக்கிறார். Sea condition will be rough to very rough along and off Andhra and the North Tamil Nadu coast. Storm surge will be about 1 meter high above the astronomical tide. Fishermen are advised not to venture into sea during next 48 hours.